இப்படி ராஜசபை கூடியிருக்கிறது அல்லவா? அது போல தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து தேவர் சபை கூட்ட வேண்டும். அதனால தேவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்கிறேன். எண்ணற்ற தேவர்கள் வருவார்கள். அனைவருக்கும் சிம்மாசனம் ஏற்பாடு செய். தேவலோகத்துல தேவர் சபை கூட்ட வேண்டும். அதற்கான அழைப்பெல்லாம் நீங்க அனுப்பிட்டீங்க. தேவரெல்லாம் வருவாங்க. வரும்போது நம்முடைய அரண்மனையை அலங்காரம் பண்ணி சுத்தப்படுத்தி வருவோருக்கு சிம்மாசனம் போட்டு அமர வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம வரக்கூடியவர்களுக்கு இல்லை என்று சொல்ல நொடிக்கு அன்னபோதம் கொடுக்கணும். ஆமா, அன்னபோதம் கொடுக்கணும். வந்தவொடனே பால் கொடுக்கணும், பழம் கொடுக்கணும், சாப்பிட வைக்கணும். வர்றவங்களுக்கெல்லாம் வரவேற்பு செஞ்சு நல்லா உபசரிக்கணும். அதிலே உன்னை விட மிஞ்சியவர் யார் இருக்கிறார்? உண்மைதான். அதனால அதற்காகத்தான் உன்னை அழைத்து நான் இப்போது இந்த ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரி சாமி, நீங்க சொல்வது போலவே வருவர்களுக்கு உபசரிப்பு செய்து அதற்கான ஏற்பாடுகள் நான் செய்யறேன். சபையை கூட்டலாம். 7 உலகத்தில் இருந்தாலும் இந்த யூராணிக்கு நிகராக வரவேற்பு கொடுப்பது யாரும் இல்லை. கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னைக்கு சொல்லுங்க. ஆகட்டும். அதனால தேவர்கள் வருவார்கள். மேலதாளங்கள் முழங்கிக் கொண்டே இருக்கிறது. முழங்கட்டும். சபையோர்களே, இதோ தேவேந்திரனாகப்பட்டவர் தேவர் சபை கூட்டும் வேளையில் அதே நேரத்தில் உச்சி மாகாளி பட்டணத்தை ஆளக்கூடிய இன்னும் மிருகண்ட ஐயர் இதோ சபை இருப்பார். வணக்கம். குருவே நலம்தானா? நல்லா நகரேன். சபையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் அத்தனை நல்லவங்களுக்கும் நம்முடைய இன்னும் எலிமேட்டை சேர்ந்த கலைவாணி நாடக கலைக்குழுவின் சார்பாக ஹரிதாஸ் பொன்னுசாமி கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து எல்லோருக்கும் வணக்கம். இந்த தீபாவளியில திருத்தவையை
நாம் இந்த தினத்திலே நடத்தக்கூடிய நாடகம் என்னங்க? ஒரு புண்ணிய சரித்திரம். எப்படி புண்ணிய சரித்திரம்? ஆமா, ஒரு குடும்ப கதை, சிவபுராணம். இந்த சிவபுராணத்திலே ஒரு குடும்ப கதை என்ற தினத்திலே நாம் நடத்திருக்கிறோம். சரி, அப்படி சத்த மார்கண்டேய இடத்துல கூடிய இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், என் பெயர் என்ன, என்னால் இந்த கதையிலே என்ன நடக்க போக வேண்டிய காரிய காரணம் என்ன, என் நாடு என்ன, என் நகரம் என்ன, என்னுடைய பெயர் என்ன, என் தாய் தந்தையா சொல்லட்டுமா? அதெல்லாம் விவரமா சொன்னதான் தெரியா. இந்த உலகம் 56 தேசம். இந்த 56 தேசத்தில் நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசம் என்ன? நீர்வளம், நிலவளம், ஜலவளம், நீர்த்தாந்த புண்ணிய பூமி. எப்படி? நீர்த்தாந்த புண்ணிய பூமி. ஆமா, சரி. அந்த நீர்த்தாந்த புண்ணிய பூமியா விளங்கக்கூடிய இதோ என்னுடைய நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசமும் உச்சி மாகாளிப்பட்டினம். மாகாளிப்பட்டினம். ஆமா, சரி. அந்த உச்சி மாகாளிப்பட்டினத்தில் வாழ்ந்து வரக்கூடிய இதோ என்னுடைய குலம் என்ன? என்னுடைய நாங்கள் எல்லாம் ஐயர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். ஐயரோடு பிராமணர் நாங்கள். ஐயரோடு. ஆமா, அப்படியாவட்ட என்னுடைய பெயரோ இதோ மிருகண்டையர். மிருகண்டையர். அப்படிங்களா? சரி குருவே, உங்க பேரு முருகா. எனக்கு கோபம் வராதப்பா. நான் சாந்தமானவன், பொறுமையானவன், நிதானமானவன். தெரியுதுங்க. அதனால எனக்கு கோபம் வராது என்று நினைத்து விடாது. என்னால் செய்ய முடியாத வேலை வேற ஆளுக்கு செய்வேன். அப்படியா? சரி சரிங்க. மிருகண்டையர். அப்படி மிருகண்டையர். ஆமா, உங்க பேர் ஐயரோடு. அப்படி மிருகண்ட ஐயராக நான் இருந்தாலும் என்னையும் பெற்றெடுத்த என் தாயார் தந்தையார் யார் தெரியுமா? இந்த உச்சிமாலி பட்டினத்தில் வாழ்ந்து வரக்கூடிய இந்த மிருகண்ட ஐயரை பெற்றெடுத்த தந்தையார் தாயார் யாருன்னு சொல்லட்டுவா? யாருங்க அவங்க?
இதோ என் அண்ணையாரோ கௌரி, கௌரி அம்மா. ஆமா, சரி. அந்த கௌரிக்கும் என்னுடைய தந்தையார் சீனிவாசையருக்கும் நான் ஒரே ஒரு பிள்ளையாக பிறந்தேனப்பா. விருகண்டையரா பிறந்தேன். ஆமா, சரி. இந்த விருகண்டையர் நான் பிறந்தேனப்பா. நான் பிறந்ததும் வளர்ந்ததும் எந்த ஒரு குறையில்லாமல் இருந்தது. ஆனால் இப்படியாவட்ட சீனிவாசையருக்கும் கௌரி அம்மாளுக்கும் மகனாக நான் விருகண்டையர் பிறந்தவுடனே சரி நான் சின்னஞ்சிறு வயதிலிருந்து பள்ளி பாடங்களை எல்லாம் கற்று விழுந்தேன். சரி, அது மட்டும் இல்லாதபடிக்கு இதோ யாகத்திலே தலை திறந்து வளர்ந்ததுப்பா. நீங்க? ஆமா, சரி. அப்படி யாகங்கள் பல செய்து இதோ அந்த தேவாதி தேவரை கூட நேரிலே காணக்கூடிய சக்தியானது எனக்கு இருக்கிறது. ஆமா, அப்படி தேவர்களே நேரில் பார்க்க சந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கு. ஆமா, தவமாய் தவம் இருந்து பல வரங்களை இந்த தேவாதி தேவரிடத்தில் இருந்து பெற்றிருக்கிறேன். அப்படி இருக்கு நான் இந்த விருகண்டையருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சப்பா. அப்படிங்களா? பாரப்பா, ஆனா அப்ப பொண்டாட்டியா இருங்க. பாவம் கொடுத்து விடுவேன், ஜாக்கிரதை ஆகிரு. பொண்டாட்டி யாருன்னு கேக்குற சம்சாரம். உன்னை அடிச்சுதான் திருத்தணும் இல்ல, பேசியே திருத்தலாம். வேணா குருவே. ஏன் ஒரே பொண்டாட்டி நான் ஒரே புருஷன். ஆமா, ஏதாவது பேசுனேன்னா பொட்ட கழுதியா போன்னு சாபத்தை கொடுத்துருவேன். கழுதியாவா? ஆமா. ஐயோ, ஆமாப்பா, வேணாங்க. ஏன் பொட்ட கழுது சாப்பியா? பொட்ட கழுது வேணாம், கெண்டு கழுதியே கொடுங்க. ஆம்பளை கழுதியா? ஏன் அப்புறம் பொட்ட கழுதியா பார்த்தா விட மாட்டேன். நீ பிடிச்சவனே. அப்படி இல்லப்பா, நான் மாலையிட்ட மனைவி எனக்கென்று 10 பந்தலிலே 10 சகோதரிகளே 10 பெரியோள் இருக்கும் பொழுது இதோ என்னுடைய தாயும் தந்தையும் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அப்படியா? அப்படியா? தங்களுடைய மனைவி பேர் சொல்லட்டுமா? அடுவா. இப்படியாவட்ட இந்த விருகண்டையர் கேட்ட என் மனைவியால் யார் தெரியுமா? இதோ என் அன்பிற்கும் இதோ என் பண்பிற்கும் பாசத்திற்கும் நிறைந்தவள், இதோ என் குடும்பத்தை காக்க வந்த குலவிளக்கு. அப்படியாவட்ட என் மனைவியோ மருத்தாவதி அப்பா. அப்படியா? ஆமா, கொண்டாடி பேரா அல்லவாக இதோ இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேரும் மருத்தாவதி அம்மையார் என்று அழைப்பார்கள். சரி சரி. ஏன் அவளுக்கு மருத்தாவதின்னு பேர் வந்தது? ஏன் மருத்த கோதின்னு வச்சாங்க? இல்ல, மருத்தாவதின்னு யா பேர்? நான் நல்லா பேசிட்டு இருக்கிறேன், ஏன் நீ இப்ப என்கிட்ட பேசுற? மருத்தாவதி அம்மா. மருத்தாவதி என்று எதற்காக பேர் வந்து மருத்தாவதி அம்மானு ஏன் எல்லாம் கூப்பிடுறாங்க? அன்போடு ஏன் கூப்பிடுறாங்கன்னா, என் மனைவியோ இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் மருத்துவ சார்ந்த அல்லாதையும் செய்வோம். ஒரு டாக்டர் மாதிரி வச்சு. ஓ, பெண்கள் கர்ப்பிணியானா அவங்களுக்கு மருத்துவம் பாக்குறது. ஆமா, யாரா இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை போக்கக்கூடிய மருத்துவராக இருப்பதனால் மருத்தாவதி என்று சொல்லக்கூடிய அந்த மருத்தாவதி அம்மாளை நான் திருமணம் செய்தேன். அப்படிங்களா? நான் எனக்கு என்ன வேலை?
ஜாதகம் கணிப்பது. ஜாதகம் கணிப்பது இந்த நாட்டுல தேவர்களை தியானம் செய்யறது அதான் அவருக்கு யாகம் செய்யறது. அந்த தேவாதி தேவருக்கு யாகம் செய்யறது, அவருக்கு உண்டான பூஜைகளை செய்வது என்னுடைய வேலை. வேலை. ஆமா. அந்த அம்மா வந்து பெண்களுக்கு மருத்துவம் பார்க்கறது. மருத்துவம் வருவார் போவோருக்கு அவருக்கு என்ன சொல்லி அந்த உடம்பில் என்ன வியாதி இருக்கிறது என்பதற்காக இலவசமாக மருத்துவம் பார்ப்பது. அதை கணித்து. ஆமா. சரி. அப்படியாப்பட்ட இருவரும் இந்த உச்சி மகாலி பட்டணத்திலே வாழ்ந்து வந்தாலும் ஆனால் ஒரு விஷயம் எங்களுக்கு திருமணமானது ஆனதப்பா. சரி. அப்படி ஆனாலும் குழந்தை குச்சி இருக்குதா? குழந்தை குட்டி இருக்குதானே? குழந்தைக்கு எங்கடா குச்சி இருக்கு? இல்ல குழந்தை குட்டி இருக்குதான்னு கேக்குறேன். திருமணம் செய்து எங்களுக்கண்டு ஐயோ ஐயோ தெய்வமே
மருத்துவமாக சரி இந்த மருத்தாவதி அம்மையாருக்கும் மனைவியாக மருத்தாவதிக்கும் இந்த மிருகண்டையருக்கும் கல்யாணமான நாள் முதல் சரி இது நாள் வரைக்கும் குழந்தை இல்லாத பாவி கொடும் பாவி ஆவலா மைந்தன் இல்லாத பாவி மாப்பாவி குழந்தை இல்லாத பாவி கொடும் பாவி. ஆமா ஆமா இதோ வட்டலிலே இட்டச்சாதம் வாரி திங்க மைந்தன் இல்லை, மைந்தர் இல்லை. கிண்ணியிலே இட்டச்சாதவங்களுக்கு கிள்ளி திங்க மைந்தன் இல்லை. சரி இதோ நாங்கள் இறந்த பிறகு எங்களுக்கு ஈம காரியம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்து கொல்லி வைத்து ஐயோ அம்மா போயிட்டீங்களா அப்பா போயிட்டீங்க அழுவதற்காக எங்களுக்கு ஒரு குழந்தை குழந்தை இந்த காலத்துல எவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளவு நகை நட்டு, எவ்வளவு காசு பணம் இருக்குது கேக்குறாங்க. கல்யாணம் ஆயிருச்சா, கல்யாணம் ஆயிருச்சா, எத்தனை குழந்தை எத்தனை எத்தனை குழந்தை இருக்கு அப்படிதான் கேட்பாங்க இந்த காலத்துல. ஆம்பளை பசங்க எத்தனை பொம்பளை பசங்க எத்தனை. ஆமா ஆமா வரடி வரடி என்று வையகவும் பேரானோம். இந்த வரடி என்று இந்த காய்க்காத வரடி என்று இந்த காணும் உலகமெல்லாம் பேரானோம். சரி பூக்காத வரடி என்று இந்த பூலகெல்லாம் பேரும் பேராம். எங்களை பார்த்து சிரிக்கிறார்கள், பரிகாசம் பேசுகிறார்கள், பேசுவாங்க, எள்ளி நகைக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். ஏன்னா என்னதான் நீ நல்லது பண்ணாலும் வருவோர் போவோருக்கு சாப்பாடு போட்டு மருத்துவம் செஞ்சு அவருக்கு உண்டான இந்த நேரத்துல இந்த பலனாகுமப்பா நீ அந்த காலத்துக்கு அந்த வேலைக்கு போக இந்த வேலைக்கு போக வீட்டோட இரு யாரு கூட சேராது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்டானது நல்லது கெட்டது நான் எடுத்து சொன்னாலும் வருவோருக்கு என்ன யாரு வருவாருக்கு அண்ணன் இல்லாதபடிக்கு அன்னத்தை போட்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க செய்யறோம். சரி எல்லா பெண்களுக்கும் மருத்துவம் பார்க்கிற உங்க மனைவிக்கே குழந்தை இல்லை. அப்படி நாங்கள் என்ன பாவம் செய்தோம், யாருக்கு என்ன துரோகம் செய்தோம், அதனாலே இன்றைய தினத்திலே என்ன செய்ய வேண்டும்? போய் கோமணத்தை கட்டிட்டு வர இவ்வளவு கூடுதல் அம்மன் சொல்ல வர மாதிரி தாயே ஒரே ஒண்ணுதான்டா. இதோ இன்றைய தினத்திலே நினைத்து நினைத்து பார்த்தேன். சரி என் நெஞ்சமெல்லாம் ஏதோ பொறுக்கவில்லை. என் மனைவியாகப்பட்டவளை இனிமேல் வடிக்கு நான் வரடியாக இந்த வயதத்தோர் அழைக்கும்படிக்காக அந்த பேருக்கு ஆளாக கூடாது. என் மனைவி ஆகப்பட்டவள் பேசுவாங்க. ஊருவாய மூடலாம், உளவாய மூடலாம், ஊருவாய மூட முடியாது. கண்டு ஒரு பேச்சு காணாம ஒரு பேச்சு பேசுவாங்க. இனிமே எல்லாத்துக்கும் மருத்துவம் பாக்குறா, ஆனா இவளுக்கு ஒரு புள்ள இல்லையே அப்படின்னு பேசுவாங்க. என்னதான் அன்னதானத்தை வாரி வாரி வருவோம், அந்த நம்ம வீட்டை தேடி வந்துட்டாங்கன்னா வாயெண்டு வரிசைகள் செய்து அவருக்கு வாரி வாரி நம்ம வீட்டுல என்ன இருக்குதோ கஞ்சோ கூழோ அதை அன்னதானமாக செய்வது என்னுடைய வேலை. ஆமா ஆமா வீட்டை தேடி வந்துட்டா யாரா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனாலும் சரி பகைவனா இருந்தாலும் சரி சாப்பாடு போடுறது நம்ம கடமை. ஆமா நம் வாயில் தேடி வந்து விட்டால் வாய் என்று அழைப்பது வரிசைகள் செய்வது நம்முடைய முறை. சரி தமிழருடைய பண்பாடு. ஆமா அப்படி இருக்கும் பொழுது இப்படியாப்பட்ட நல்லதுக்கே துணைவாய் கொண்டிருக்கிறோம் நாங்கள் இருவரும். ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. சரி எப்படியாவது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத பேரை, இந்த அவப்பேரை, இந்த வரடி என்று சொல்லக்கூடிய பெயரை மாற்ற வேண்டும். அதனாலே என் மனைவி அழைத்து இன்றைய தினத்திலே நான் அவளிடத்தில் ஒரு ஆலோசனை செய்யணும். சரிங்க. அதனாலே அவளை சீக்கிரமாக சென்று மருத்தாவதியை நான் அழைத்ததாக அழைத்துக் கொண்டு வைப்பா. பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் யார் என்றால் மிருகண்டையரானவர் தன் தேவி ஆகிய மருத்தாவதி அழைக்க மருத்தாவதி அம்மா இப்பொழுது சபை தருவார். மற்ற விஷயம் அவரால் அறிவீர்கள்.